ಯಾರೋ ಎವರು ಏನು ಬೇಕು? ರೇಷನ್ ಆಫೀಸ್ இருந்து ಬರ್ತೀನಿ. ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಎಷ್ಟು ಜನ ಇದ್ದಾರೆ ಅಂತ ಲೆಕ್ಕ ಬೇಕು. சக்கரை குடுக்குறாங்களான்னு கேளு. சோம்பேறி பசங்க. கார்டு மட்டும் தவறாம குடுக்குறானுங்க. அரிசி கரசன் எல்லாம் வெளியில கொள்ள வேலை கொடுத்து வாங்க வேண்டியிருக்கு. திருட்டு பசங்க எல்லாத்தையும் கள்ள மரத்துல வித்துறானுங்க. சுகர் ஃபேக்டரி ஸ்ட்ரைக்கு, அதுக்கே சுகர் பரதில்லே சுவாமி. அம்மா மேற்கொண்டு அஜாகிரதையா பேச வேண்டாம். ஆசாமிக்கு தமிழ் தெரிஞ்சிருக்கு. உம்மா பார்த்தா தமிழ மாதிரி தெரியல. வீட்டுல சம்சாரம் தமிழ் பேசுமா? சம்சாரம் கன்னடம், கிம்சாரம் தமிழ் பொண்ணு. நீ கெட்ட கேட்டுக்கு ரெட்ட நாயனமா? ನಮ್ಮದು ಮೇಲೆ ಅದು ತಮಿಳ್ ಪೇಸುದು. ಅದಕ್ಕಿಟ್ಟೆ ನಾ ತಮಿಳ್ ಕತ್ತಿக்கிட்டே. ಎಚ್ಚಕಲೆ ಬೇಮಾನಿ ಬೆಳಕಂಚದ ಪರಂ ನಾಯಿ ಮಾರಿ ಬರ್ದು ನೀ ತಿಂದ್ರ ಸೂತ್ರೆ ಉಪ್ಪೋರದಿಲ್ಲ. ಮನೆಯಲ್ಲಿ ಯಾರಿದ್ದಾರೆ ಕರೆಕ್ಟ್ ಆಗಿ ಹೇಳಿ. ಇದು ಗವರ್ಮೆಂಟ್. என் பேரு நம்பி, வயசு 35. சின்னம்மா வடிவு, வயசு 51. தங்கச்சி ஜானகி, ஜானா, வயசு 18. ஜானா அகரை முதலை எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முகற்றே உலகு. வெரி குட். அக்கறை சக்கரை எல்லாம் இல்ல, அகர முதல எழுத்தெல்லாம் சொல்லிக்கிட்டே எழுது. இன்னைக்கு வீட்டு பாடம் எழுதாம போன இங்க இருக்கிற ஒரே தமிழ் பள்ளிக்கூடத்துல இருந்து துரத்துடுவாங்க. அப்புறம் எரும மாடு மேய்க்க வேண்டியதுதான். நான் ஏன் எருமாடெல்லாம் வைக்க போறேன்? பண்ணிதான். ரஞ்சினி, வாயில இந்த விரல் எடு. சின்ன வயசுல விரல் சூப்பினா வளர்ந்த அப்புறம் வயிறு வீங்கி வெடிச்சிடும். அக்காவை தொந்தரவு பண்ணாதீங்க, அது காலேஜுக்கு போகணும். ஏங்கா அம்மா கிட்ட வயிறு வீங்கிடும் விரல் சுப்பான்னு சொல்லவே இல்லையா நீங்க? ரஞ்சனி வயசு 4. என் தங்கச்சி ஜானா வயசு 18. போலாம்ல? பஞ்சாசரம் ரொம்ப கஷ்டப்படுது. சீக்கிரமா கொஞ்சம் பணம் அனுப்பிச்சா நல்லது. எழுதிட்டியம்மா? பாட்டி, இது ஏதான் திரும்ப திரும்ப 10 தடவை சொல்லிட்டீங்க. வேற ஏதாவது எழுதணுமா? அது படிப்புக்கு நேரம் ஆகுதுல்ல. உனக்கு என்ன கடிதம் எழுத நேரங்காலம் தெரியல? ஆளுக்கு ஆளு அதை வேலை வாங்கிட்டே இருங்க. அவர் அப்படிதான் சொல்லுவாரு. வேற என்ன எழுதுன்னு சொல்லுங்க. மறந்துட்டேன். பஞ்சாசரம் பணம் கேட்காது, நீயா அனுப்பிச்சிடு. நானும் ஆயா, 3வது மக ஜானா, வயசு 18. దేవుడు ఏమాతినా నాளைకి కన్నే కుత్తుం, గవర్నమెంట్ ఏమాతినా ఇనికే కుత్తుం. ஐயோ, ஷாம்பு கண்ணுல ஏறிதுப்பா. கண்ணை கவிச்சிட்டு கண்ட கதை புஸ்தகம் படிக்கிறிய, அப்ப ஏறில அந்த கண்ணை. ஏஜுமே பருவம். தலைவி தலைவனுக்கு எண்ணெய் தேய்க்கிறப்போ தலைவன் லேசா அவ இடைய பிடிச்சு மர்மமா ஒரு உச்சி கொடுக்க. வீட்டு வேலையை போட்டு வந்தேன் பாரு, தேவைதான். கிணத்தை கட்டிட்டு இச்சு கொடு வர. நான் என் மவ மாலதி, வயசு 24. கல்யாணம் அடிச்சு என் கூட தான் இருக்கு. கமலா வயசு 20. 3வது ஜானா வயசு 18. எல்லா மனையிலும் ஒரே ஆள் பேர் சொல்லி எக்ஸ்ட்ரா ரேஷன் தக்கோல்தீரா? சரி அடிச்சிருங்க, ஏதோ பாசத்தின் பெல்லப்பட்டு சொல்லியிருப்போம். இதை போய் பெருசு பண்ணிக்கிட்டு ஒரு லட்சா கொடுக்குது. எல்லா பேப்பர்ஸும் நம் கையில இருக்குது. நான் கவர்மெண்ட்டுக்கு சொல்லி உங்க எல்லாரையும் காலி பண்ண வைக்குது. சார், நாங்க கொஞ்சம் பேர் தமிழங்க. இங்க ஏதோ ஒரே குடும்பமா இருக்கோம். இது சின்ன விஷயம், விடுவீங்களா? எல்லாருக்கும் ಹೇಳ್ತೀನಿ, நீங்க எல்லாரும் ಗವರ್ನಮೆಂಟ್ ಏಮಾತ ಪಾಕುದು. ಡೇಂಜರಸ್ ಪೀಪಲ್ ಯು ಆರ್. ನನಗೂ ತಮಿಳ್ ಗೊತ್ತು. ಸೋಮಪ್ಪ ಬಾ. ನಾನು ನೋಟಿಸ್ ಹುಡುದು, ಕಂಪ್ಲೇಂಟ್ ಹುಡುದು, ಎಲ್ಲ ಪೇಪರ್ಸ್ ನನ್ನ ಫೈಲ್ இருக்குது. இல்லிந்தா நிமுள எல்லாரையும் தூக்குது. சார், உங்க பேரு கொஞ்சம் சொல்றீங்களா? அப்பாலஜி நோ, மன்னாப் லெட்டர் வேண்டாம். ஐயா, மன்னிப்பில்ல அதுக்கு. இப்போ ரேஷன்ல அரிசி கரசன் அதிகமா வேணும்னு கேட்டோம். உங்களுக்கு 2 சம்சாரம், பெரிய குடும்பம், பத்தாக்குறை. லஞ்சம் கேட்டீங்கன்னா அத்தனை பேரும் கையெழுத்து போட்டு பெட்டிஷன் போட போறோம். கும்பல எதுனா வெயிட் இருக்குல்ல. இது 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 பிளாக் மெயில். போய் சொல்லி ஏன் சீட்டை தூக்க பாக்குறேன். தேவடும் நின்னு சும்மா விடாது. பின்ன மறைச்சிட்டு போனா வேற வழி இல்லினோரி. சோமப்ரே, அதனாலதான் நோட்டீஸ் உடுது, கம்ப்ளைண்ட் உடுது, புகார் உடுது, எல்லா பேப்பர்ஸ் இங்க உடுது. ನಾನು ಬರ್ತೀನಿ. ಸೈಕಲ್